அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கடை திறந்தா பிக்கப் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம ஆளுங்க முதல் 3 மாசம் பிசினஸ் பண்ணிட்டு அப்புறம் கடையை மூடிடுறாங்க. இன்னும் வந்து ஒரு கேஃபே ஆரம்பிக்க போறேன், அப்படி இல்லாட்டி நான் வந்து கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு. பிரான்ச்சைசி எடுக்கிறது தப்புன்னே சொல்லல. வித்தியாசமா பண்ணலாம். ரொம்ப வித்தியாசமா பண்ணோம்னா ஆபத்து நமக்கு தான். இப்போ அமெரிக்கா சைனால எல்லாம் வந்து ஒரு கஸ்டமர் வந்து 4 நாள் வாரத்துல வெளியே சாப்பிடுறாங்க. நம்ம ஆளுங்க மாசத்துல 4 நாள் வெளியே சாப்பிடுறாங்க. இந்த கல்ச்சர் மாறுனா இன்னைக்கு இத்தனை கடை திறக்கிறாங்கல்ல, எல்லா கடையிலையும் பிசினஸ் சூப்பரா இருக்கும். ஆனா இந்த கல்ச்சர் மாறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஒரு 10 வருஷமாவது குறைஞ்சபட்சம் ஆகும். இன்னைக்கு பிசினஸ் ட்ரெண்டே மாறிடுச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கடை திறந்தா பிக்கப் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. முதல்ல வந்து முதல் மாசம் ஸ்லோவா இருக்கும் பிசினஸ், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, முதல் மாசம் பிரமாதமா இருக்கு. பக்கத்து கடைக்காரன் தான் வந்து முதல்ல பாக்குறான் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு. அதை தாண்டி 2வது மாசம் 3ஆம் மாசம் ஓரளவுக்கு இருக்கு, 4வது மாசம் 5ஆம் மாசம் குறைஞ்சிருது. அந்த காலத்து பிசினஸ் என்ன பண்ணாங்க, 6 மாசம் கஷ்டப்பட்டு அப்புறம் டெவலப் ஆகி வருஷ கணக்கில் இருந்தாங்க. நம்ம ஆளுங்க முதல் 3 மாசம் பிசினஸ் பண்ணிட்டு அப்புறம் கடையை மூடிடுறாங்க. இன்னைக்கு வந்து பிசினஸ் ட்ரெண்டே மாறிடுச்சு. ரீசெண்டா வந்து காஞ்சிபுரத்துல இருந்து ஒருத்தங்க எனக்கு கிளாஸ்க்கு என்கொயரி பண்ணதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. எதுக்காக கூப்பிட்டுருந்தாங்கன்னா வந்து ஒரு கேஃபே ஆரம்பிக்க போறேன், அப்படி இல்லாட்டி நான் வந்து கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு. நான் ரெண்டுமே வந்து ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாங்க, சார் எங்களுக்கு வந்து ரோட்ல வந்து பெருசா கூட்டமே கிடையாது, நான் வந்து ஒரு ஃபன் ஜோன் வச்சிருக்கேன், கேமிங் ஜோனு, குழந்தைங்க நிறைய வருவாங்க, வீக்கெண்ட் மட்டும் தான் பிஸியா இருக்கும், வீக் டேல பிஸியா இருக்காது அப்படின்னாங்க. சோ என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து கேஃபே ஆரம்பிச்சா ரோட்ல பெரிய கிரௌட் இல்ல, சோ நான் வந்து கிளவுட் கிச்சன் போறேன் அப்படின்னாங்க. நான் ஒன்னு கேட்டேன், ரோட்ல முதல்ல ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து வண்டி அடிக்கடி போகுதான்னு. அதுவும் போல அப்படின்னாங்க. அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அந்த ஏரியாவில் ஸ்விக்கி ஜொமேட்டோலையும் யாரும் ஆர்டர் பண்ணல அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே கிளவுட் கிச்சனும் ஆரம்பிக்க வேண்டாம், நீங்கள் ரெஸ்டாரண்ட்டோ இல்லை கேஃபேவோ எதுவுமே ஆரம்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறத என்ன சஜஷனாக சொன்னேன். மேபி ப்ராப்ளி ரெடிமேட் ஸ்நாக்ஸ் வைங்க அப்படிங்கிறது என்னோட சஜஷனாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறது தப்புன்னே சொல்லலை. ஒரு மெக்டோனல்ட்ஸ்க்கு ஃப்ரான்ச்சைசி எடுங்க, ஒரு டாமினோஸ்க்கு ஃப்ரான்ச்சைசி எடுங்க, நான் அதை தப்புன்னு சொல்லலை. பேரே தெரியாத ஒரு ஆளோட ஃப்ரான்ச்சைசி எடுத்து என்ன பண்ண போறீங்க? தொழில் தெரியாட்டி தொழிலை கத்துங்க, ஒரு வேலைக்கு போங்க. எங்களை மாதிரி ஆட்கள் கோர்ஸ் நடத்துறோம், கோர்ஸுக்கு வாங்க. பேரே தெரியாத ஆளோட ஃப்ரான்ச்சைசி எடுத்து எந்த விதத்திலையும் பிசினஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. நான் இப்ப சொல்ல போற விஷயம் யாருக்கு அப்படின்னா, நான் வித்தியாசமா பண்ண போறேன், இந்த ஊர்லயே யாரும் இது பண்ணதில்ல அப்படின்னு யோசிக்கிற ஆளுக்கு தான் சொல்றேன். முதல்ல இந்த மாதிரி யோசிக்கும் போது ஊர்லயே இல்லாம இருக்கலாம், அது நம்ம மக்களுக்கு அது புரியுமா, சூட் ஆகுமா அப்படின்னு பாருங்க. கோயம்புத்தூர்ல ஒருத்தர் வந்து இப்ப ஹங்கேரியன் ரோல் போட்டாரு, ஹங்கேரியன் டிசர்ட் ஷாப் போட்டாரு. ஒரு 36 இன்ஃபுளுசரை கூப்பிட்டு வீடியோ போட்டு அந்த கடையை 6 மாசத்துல க்ளோஸ் பண்ணிட்டார். சோ வித்தியாசமா பண்ணுங்க, ஓரளவுக்கு மக்களுக்கு அது புரிஞ்சு வந்து அந்த டேஸ்ட் வந்து மெயினா உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கொரியன் குசின்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணாங்க. நம்ம சைனீஸே நம்மளால அதை தாண்டி அவ்வளவு சீக்கிரம் வெளியே வரல, செஸ்வானை தாண்டி வர மாட்டேங்கிறாங்க. ரொபனியா கொரியன் குசின் இது அதுன்னு உங்களுக்கு முதல்ல புரியுதான்னு பாருங்க. வித்தியாசமா பண்ணலாம், ரொம்ப வித்தியாசமா பண்ணோம்னா ஆபத்து நமக்கு தான். பிரான்ச்சைசி உருவான கதை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யூஎஸ்ல வந்து முதல்ல ஃபுட் பிரான்ச்சைசி கொடுத்தது வந்து மெக்டோனல்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. பிரான்ச்சைசி எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஒரு பிராண்ட் வந்து பெருசா வளர்ந்துருக்கு, அந்த பிராண்டுக்கு பெரிய கிரௌடு வராங்க, அவங்க டேஸ்ட நம்பி வராங்க. இன்னைக்கு பிரான்ச்சைசி கொடுக்கறவங்க யாருமே இதை பத்தி யோசிக்கிறது இல்ல. வரும்போதே 3 பிரான்ச் போட்டுறாங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 3 டீ கடை போட்டு பிரான்ச்சைசி கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இன்னைக்கு கான்செப்ட் எப்படி இருக்கு? உங்களுக்கு தொழில் தெரியல, அதுக்காக நீங்க வந்து என் பிரான்ச்சைசி எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல பிரான்ச்சைசி கொடுத்த காரணம் வந்து அவங்களுடைய புகழ், அவங்களுடைய பிசினஸ் வால்யூம், அவங்களுடைய டேஸ்ட். நீங்க இது 3மே கிடையாது.